77வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம், அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் ஆனந்த விநாயகர் கோயிலிலே கம்மங்காடு அணியினர் சார்பாக நடத்தப்படுகிறது. பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டிக்கு மிகச்சிறந்த முறையில் அன்னதான உபயம் செய்த எனது அன்பு சகோதரர் முருகன் கமிஷன் மண்டி மற்றும் உருமாவட்ட எலக்ட்ரன்ஸ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த முறையில் அன்னதானத்தை ஏற்பாடு செய்தார் அர்ஜுனன் நாயக்கர் அவர்களும் இணைந்து செயல்பட்டுள்ளார். இந்த டோர்னமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க பிஜேபியோட ஒரு முக்கியஸ்தர் அண்ணன் கார்த்தி. அவரை கௌரவிக்க விதமாக அந்த போட்டியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பிரபாகரன் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். ஸோ உடன் கம்மங்காடு பிளேயர்ஸ் அண்ட் ஊர் பொதுமக்களோட உள்ள முடியாது சாப்பாடு கிடைக்காது. பிட்வீன் வளத்திராக்கோட்டை வர்சஸ் பெருங்களூர் 5 ஓவர் மேட்ச். முதல் 1 ஓவர் பவர் பிளே 4 பாலர் யூஸ் பண்ணணும். 2 ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளில் வளத்திராக்கோட்டை முத்துக்குமார், நான் சைக்கிளில் கார்த்தி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்வமணி. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா போட்டு கொடுத்தா ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக போட்டாருங்க. பால் குத்துன இடத்துலேருந்து எம்பவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே முத்துக்குமார் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செல்வமணி. செகண்ட் ஒன் அகைன் இழுத்து போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காருங்க. முதல் 2 பாலையும் டாட் பாலாக மாற்றிருக்காரு. தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. நல்லா டேக்கனாங்க ஒரு யங்ஸ்டர், நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் முத்துக்குமாரோட விக்கெட்டை எந்த ரன்னையும் பதிவு பண்ண விடாமல் எடுத்திருக்காரு செல்வமணி. ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் 3 பாலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் அகைன் ஒரு விக்கெட்டா. ரகு நல்ல டேக்கை நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை தொடர்ந்து பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே செல்வமணி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக வந்து ஹார்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. சூப்பர்வாக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால். லோ கேப்டா போட்டிருக்காருங்க, எம்பவே இல்லை. மெய்டின் ஓவர் பவர் பிளேல பதிவு பண்ணியிருக்காரு இங்கே செல்வமணி. சூப்பர்வான ஒரு ஸ்டார்ட் பெருங்களூர் பக்கமாக. முதல் ஓவர் பவர் பிளேல நல்ல பேட்ஸ்மேன்ஸை வச்சு மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு. நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு பெருங்களூருக்காக.
போன மேட்ச்லேயும் இந்த ஒரு மனுஷன் தாங்க கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். இந்த மேட்ச்லேயும் பொறுப்பு அவர் மேலே தான் விழுகுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஓனி பேட்ஸ்மேனாக வந்தால் வல்லத்ராக்கோட்டை கார்த்தி அவர் மீட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஓவர் போட ராஜ்குமார் தவறாக போடப்பட்ட பந்து அதை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல கம்பேக் ராஜ்குமார். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பேட்டில் நிற்க இருந்துச்சு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே வல்லத்ராக்கோட்டை ராஜ்குமார் பதிவு பண்ணுற ஃபர்ஸ்ட் விக்கெட். எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க குமரேசன். ஓட்டம்புல பட்டிருக்கு. டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர். சான்ஸ் ஃபார் பிரவீன். கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் குமரேசனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் யூஸ் பண்ணுறாரான்னு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு ராஜ்குமார். 2 ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க வல்லத்ராக்கோட்டை. முதல் 2 ஓவரை நல்லா போட்டிருக்காங்க பெருங்களூர் அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட செல்வமணி மெய்டின் ஓவர் போட்ட பவுலரில் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேர் ஒரு 6 சூப்பராக அடிச்சிருக்காரு குமரேசன் பேட்டில் இருந்து. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் ராஜ்குமார் வேல்யூபிள் கேட்சுங்க. நிதானமாக தெளிவாக பிடிச்சிருக்காரு. 6 அடித்த பேட்ஸ்மேனாக அடுத்த பால்லே நடக்க வச்சிருக்காரு. ஆட்டம் இழந்த இங்கே செல்வமணி அவர் எடுக்கிற 3வது விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக எங்கள் மணி குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இந்த முறையும் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காருங்க. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க செல்வமணி அவர் எடுக்கிற 4வது விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தாங்க பட்டிருக்கு. ஆனதரும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க செல்வமணி. நெக்ஸ்ட் ஒன் தரையா பாஸ்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா பிரவீன் இருக்காரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் சிங்கிள். இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கா. எஸ் அனதர் சிக்கனமான ஓவர். அந்த 6 மட்டும் போகாமல் இருந்தால் இந்த ஓவரும் கிட்டத்தட்ட 1 ரன்னு 2 ரன்னுக்கு மாறி இருக்கும். 3 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. 3 ஓவருக்கு 13. 2 ஓவரை போட்ட செல்வமணி 7 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. நல்லது ஒரு படம் எங்கள் பீர் முகமது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா நல்ல டேக்கானுங்க. அனதர் விக்கெட்டை எடுக்கிறாங்க. இங்கே பீர் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சிவா பீரோட செகண்ட் ஒன் கண்ட்ரோல்டாக தட்டி விட்டு சேஃபாக ஆடி இருக்காருங்க. பேட்டில் பவர் கொடுக்கல. எடுத்த தாட்டில் தப்பு இல்லைங்கிற மாதிரி தெளிவாக ஆடி இருக்காரு. பீரோட தேர்ட் ஒன் வல்லத்ராக்கோட்டையோட ஒரே ஹோப் நந்து சூப்பராக போட்டிருக்காங்க. வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலண்டான டெலிவரி ஃப்ரம் பீர். ஃபோர்த் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. தரையோட தரையா பால் பாஸ்டாக போகுது. 2 அங்கே பூச்சி வினோத் வந்திருக்காரு. சிங்கிளாக விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சா அடிச்சுட்டாருங்க. விக்கெட்டாகவும் மாற்றிட்டாங்க. ரன் அவுட்டில் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்திருந்தா 1 ரன்னோட ஸ்டாப்பாக இருப்பாங்க. 2வது அட்டம்ல எடுக்கிற மாதிரி எடுத்து இங்கே விக்கெட்டாக மாற்றிட்டாரு பூச்சி. நெக்ஸ்ட் பண்ணால் சரவணா போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு பீரோட. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தாங்க வந்திருக்கு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வித்தே கொடுக்காத பந்து சரியான சாப்புங்க. இங்கே விழுந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டீமுக்காக எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எங்கள் பெருங்களூர் வயசில் 1 ரன்னோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் ரன் சிக்கனமான நல்ல ஓவர் பெருங்களூர் பக்கமாக ஓவரை போட்ட பீர் 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு. 4 ஓவருக்கு 17. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் நிவாஸ் ஒரு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால் ஸ்டம்பிளையே போட்டிருக்காருங்க. எங்கள் நிவாஸ் ஒரு யங்ஸ்டர் சூப்பராக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மதன் யங்ஸ்டர் டு யங்ஸ்டர் மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க. வினோத் இருக்காரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் படலை. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா. ஸ்டெம்பில் படலை. அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நிவாஸ். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் சான்ஸாக இருந்திருக்கும். 5ல் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலண்ட் டெலிவரி. அனதர் டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. செப் நோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்
லோ போல்ட்டாஸ் அங்கே ஃபீல்டர் இருக்கார் செல்வமணி நல்ல ஸ்டாப் சிங்கிள் லாஸ்ட் ஒன் சுஜிட்டுக்கான ட்ரை செம்பில் போட்டு கொடுத்துருக்காருங்க. ஸோ கிட்டத்தட்ட 7-8 பால் போட்டாலும் எல்லா பந்துமே சூப்பராக போட்டார் எங்கள் நிவாஸ். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 1 அடிச்சிருக்காங்க வல்லத்ரா கோட்டை. கட்டைசி ஓவர் போட்ட நிவாஸுமே நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க. பெருங்களூரில் இன்னிடையில் 4 பவுலர்ஸுமே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. குறைவான 2 தான், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க வல்லத்ரா கோட்டை அப்படிங்கிறத. 22 டார்கெட். பேட்ஸ்மேனாக எங்கள் சைக்கிளில் ராஜ்குமார், நான் சைக்கிளில் பிரவீன், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார். 22 டார்கெட். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃபில். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் அப்படியே நிற்கிறாரு, அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சு. உள்ள விழுகும்னு நினச்சேன், ஆனால் அசால்ட்டாக அடிச்சிருக்காருங்க ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் பால்லே சூப்பரான ஒரு 6. செகண்ட் ஒன் நேருக்கு நேர், இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடறாங்க, ஃபீல்டரே இல்லை, பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. தேர்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன், கேப்பில் போயிருக்கு, பவுண்ட்ரிங்க. மாதிரி இங்கே மைண்டை விட்டு ஆடுறாங்க வல்லத்ரா கோட்டை. ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டர் சூப்பர் ஸ்டாப்புங்க, எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு, 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர், சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா, ஃபீல்டர் முன்னாடி தான் குத்திருக்கு, சிங்கிள். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன், அடிச்சுட்டாருங்க 6. இந்த 6ஓட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க பெருங்களூர். செமிஃபைனல் மேட்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க. அலெக்புரம் வல்லத்ரா கோட்டை அடிச்சுட்டாருங்க.